ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம ஒரு டிஃப்ரெண்ட் ரீடிங் தான் பண்ண போகிறோம். சேனல்டு மெசேஜ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது எந்த டாபிக் பேஸ்டுமே கிடையாது. இது இன்ட்யூஷன் இதை பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு தாட் வந்துச்சு. ஸோ இதை பண்ணுறேன். எப்படி வேணால் மெசேஜ் வரலாம். சில மெசேஜ் உங்களுக்கானதும் இருக்கலாம், சில பேருக்கு இது தெரிஞ்சே ஆகணும், அது அவங்களோட சுச்சுவேஷனுக்கு ஏதாச்சும் ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அவங்க கோ த்ரூ பண்ணுற ப்ராப்ளம்ஸ்க்கு இது ஒரு சொல்யூஷனாகவும் இருக்க வாய்ப்பு இருக்குது. எல்லா மெசேஜும் உங்களுக்கு பொருந்தணும்னு அவசியம் இல்லை. ஸோ எது உங்கள் சுச்சுவேஷனோட ரெசனேட் ஆகுது, இது எனக்கானதாக தான் இருக்கும் அப்படின்ட்டு நான் சொல்கிறப்போவே உங்களுக்கு ஃபீல் ஆகும். அந்த மெசேஜில் அது உங்களுக்கான மெசேஜ் தான். சிலது உங்களுக்கு ஃபீல் ஆகலைன்னா தட்ஸ் ஓகே. அது பார்க்குற மற்றவங்களுக்கான மெசேஜன்ட்டு நீங்கள் அதை இக்னோர் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நான் லைனாக எடுத்துகிட்டே வருவேன், மெசேஜ் பார்த்துட்டே இருப்பேன். அண்ட் மீன் வைல் ஆப்ஷன்ஸும் வைக்கணும்னு தோணுது. இது என்ன அப்படின்னா, பொதுவான ரீடிங் பார்த்துட்டே இருப்போம். ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு மெசேஜ் உங்களுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு 3 ஆப்ஷன்ஸ். இது வீடியோவோட எண்டில் தான் இந்த 3 ஆப்ஷனோடைய என்ன ஃபோக்கஸ் இருக்குது, என்ன உங்களுக்கு மேஜரான விஷயம் ஒரு மேஜரான மெசேஜ் ஏதாச்சும் இருக்கா அப்படின்றத இந்த வீடியோ லாஸ்ட்டில் தான் பார்ப்போம். ஸோ அதுக்கான ஆப்ஷன் சூஸ் பண்ணுறத நான் இப்போ கேமராலே காட்டுறேன். ஸோ லெட்ஸ் சி. ஆப்ஷன் 1 இந்த கண்ணாடி க்யூட்டால. ஸோ இந்த கண்ணாடி சூஸ் பண்ணுறவங்களுக்கு உங்களுக்கு தெரிய வேண்டிய ஒரு மெசேஜ் என்ன? அண்ட் செகண்ட் சன்ஃப்ளவர். உங்களுக்கு தெரிய வேண்டிய மெசேஜ் என்ன? அண்ட் பிங்க் கலர் லிப்ஸ்டிக். உங்களுக்கு தெரிய வேண்டிய மெசேஜ் என்ன? த்ரீ கார்ட்ஸ் எடுத்தாச்சு. இப்போ இதுலேயும் ஒரு கைடன்ஸ் எடுக்கணும்னு தோணுது. ஸோ ஆப்ஷன் 1 சூஸ் பண்ண உங்களுக்கு, ஆப்ஷன் 2 சூஸ் பண்ணுறவங்களுக்கு என்ன மெசேஜ் ஒரு கைடன்ஸ், அண்ட் ஆப்ஷன் 3 சூஸ் பண்ணுறவங்களுக்கு ஓகே. இது ஓகே, இங்கே இருக்கட்டும். நான் இப்போ சேனல்டு மெசேஜ் பார்க்கலாம் நம்ம. ஓகே, ஸ்பிரிட் கைட்ஸ், ஏஞ்சல்ஸ், யூனிவர்ஸ், இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு உங்களுக்கு என்ன மெசேஜ் அவங்க தெரிஞ்சுக்கணும், அவங்களோட சுச்சுவேஷனில் யூனிவர்ஸ் நீங்கள் என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க, அவங்க லைஃப்பில் அடுத்து என்ன அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், இந்த மாதிரி ரேண்டம் மெசேஜஸ். ஓகே, இங்கே
ஒரு வார்னிங் வருது. ஐ ஃபீல் லைக் வார்னிங் யூ. இங்கே நிறைய பேர் ஏதோ ஒரு நீங்கள் ஏதோ அச்சீவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க. பட் உங்கள் கூடவே ஒருத்தவங்க வந்து உங்களை முதுகில் குத்துறதுக்கு சுற்றி உங்கள் சரௌண்டிங்லேயே ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்கள தயவு செஞ்சு அவங்கக்கிட்டலாம் உங்களுடைய இந்த கோல்ஸ், நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க உங்கள் லைஃப்பில், அதெல்லாம் வந்து ஷேர் பண்ண வேணாம். அவங்க வந்து ட்ரஸ்டபிள் இல்லை. உங்களை சுற்றி தான் அதில் ஸ்னேக் இருக்குது. உங்களை கவுக்கிறதுக்கு ஒரு ஸ்னேக் உங்களை சுற்றியே இருக்குது. ஸோ ஏதாச்சும் மேஜராக உங்கள் லைஃப்பில் ஒன்று பண்ண போகிறீங்க, நல்ல விஷயம் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு டவுட்ஃபுல்லாக ஒரு பர்சன் கண்டிப்பாக இது நான் சொல்கிறப்போ உங்களை யாராவது உங்கள் மனசில் வந்துட்டு போவாங்கன்னா, ஆமாம், அந்த பர்சனை உங்கள் சரௌண்டிங்லேருந்து தள்ளி வச்சுக்கோங்க. அவர் அவாய்டே பண்ண முடியல அப்படின்னாலுமே அவங்கக்கிட்ட நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்றதை சொல்லிடாதீங்க. ஓகேவா? ஓகே, வேறு என்ன மெசேஜஸ் சொல்லும் போது ஒரு மெசேஜ் கார்டே வருது. 8 of Wands such as information or communication வருது. related to what? Queen of Wands, again Wands, 10 of Cups. ஓகே, இது someone உங்களுடைய ஃபேமிலியில் ஒரு குவீன், விச் இஸ் யுவர் மாம் ஆர் உங்கள் ஆண்ட் ஆர் உங்கள் ஒய்ஃப். இவங்கக்கிட்டேருந்து சீக்கிரமே உங்களுக்கு ஒரு நல்ல நியூஸ் வருது. ஆர் உங்கள் சிஸ்டர்ஸ், உங்கள் கசின்ஸ், ஒரு உமன். ஆர் இன்னைக்கு உமன்ஸ் டேனால உமன்ஸ் டே விஷஸ் வருது அவங்களுக்கு. பார்க்குற உமன்ஸ் ஆர் நீங்கள் உங்கள் ஃபேமிலியில் இருக்கிற உமன்ஸ் எல்லாருக்கும் விஷ் பண்ணிகிட்ருக்கீங்க. அவங்கக்கிட்டேருந்து ஒரு நல்ல நியூஸும் வரலாம். இல்லை இந்த மாதிரி விஷஸ் தான் இந்த டெக்ஸ்ட் மெசேஜ், வீடியோ கால்ஸ், இந்த மாதிரி அப்படி தான் போகுது. ரிலேட்டட் டு யுவர் ஃபேமிலி, உங்களுடைய க்ளோஸ் சர்க்கிள்ஸ். ஓகே, வேறு என்ன? இல்லை உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஒருத்தவங்க கிட்டேருந்து நீங்கள் நியூஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்கன்னா அது வரும். ஓகேவா? அது வருது. ஹாப்பி நியூஸ். ஓகே, வேற என்ன மெசேஜஸ்? Queen of Swords, 2 of Cups again. ஓகே, வெரிஃபை பண்ண நினச்சேன். சரி, இங்கே எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, சில பீப்புளுக்கு வந்து உங்களை பிரேக்கப் பண்ணிட்டு போனவங்க உங்களை தேடி வந்து கம்யூனிகேட் பண்ணுறாங்க. இஃப் யூ ஆர் வெயிட்டிங் ஆன் சம் ஒன், அந்த பர்சன் கூட கம்யூனிகேஷன் வருது. ஆமாம், ஓகே, நான் இந்த கார்ட்ஸ் திரும்ப அதுக்குள்ளே போடுறேன். வாட் இஃப் அதே கார்ட்ஸ் திரும்ப வந்து வேறு மெசேஜ் கூட டினோட் பண்ணலாம்ல. ஸோ வேறு என்ன மெசேஜஸ்? 3 of Swords, 7 of Wands. இது அப்படியே லாஸ்ட் மெசேஜுக்கு அப்படியே ஆப்போசிட். இங்கே வந்து சில பேர் உங்களை ஹர்ட் பண்ணவங்கள உங்கள் லைஃப்பில் உங்களோட எனர்ஜியை வந்து ரொம்ப லோவாக கொண்டு வர அந்த பீப்புளெலாம் இருக்காங்களா, அவங்களுக்கு நீங்கள் ஒரு எண்டு கார்டு போடுறீங்க. என் லைஃப்லேயே அவனுங்க வேணாம் அப்படி சொல்லிட்டு நீங்கள் அவங்கள பிளாக் பண்ணிடுறீங்க. தனியாக இருக்கிறதா தப்பு இல்லை. விச் இஸ் ரிலேஷன்ஷிப்
இது வந்து ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்க்கு நீங்கள் ஒரு எண்டு கார்டு போடுறீங்கள் ஆஃப்டர் லாங் டைம். ஆமாம், ஆஃப்டர் ஸோ லாங், ரொம்ப நாள் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஸ்ட்ரகிள் பண்ணிவிட்டு இப்போ ஃபைனலி யூ ஆர் எண்டிங் திஸ் அண்ட் பிகமிங் சிங்கிள். பட் தட்ஸ் ஓகே. ஏன் தேவையில்லாதவங்களை கட் பண்ணாதான் நமக்கு வேண்டியவங்க வரும். ஆமாம், சொல்ல இவங்களை நீங்கள் கட் பண்ணுறதுனால உங்களுக்கு ஒரு நல்ல பேர் அமைய போகுது. ஃபேமிலி சி அடியில் வாவ். மெஸ்ஸி நான் ஐயோ வாய் அடைச்சு போயிட்டேன். வந்துட்டே இருக்கு. ஆக்கி நல்ல நல்ல காட்சி. நான் சரி பார்த்தது அப்படி சொல்கிறேன். டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பில் இருந்து இவங்களை திருத்தவே முடியாது, அவங்க என்னைக்கும் திருந்த மாட்டாங்க அப்படின்ற ஒரு லெசனை நீங்கள் கற்றுக்கிட்டு இப்போ மனசளவில் அவங்கள நீங்கள் எண்ட் பண்ணுறீங்க. எண்ட் பண்ணி நீங்கள் சிங்கிளாக இருக்கிறதே பெட்டர் அப்படி சொல்லிட்டு சிங்கிளாக ஆறீங்க. அண்ட் ஆஃப்டர் ஸோ லாங், அந்த லாங்குன்றது சிங்கிளுக்கு அப்புறம் இருக்கிற அந்த ஒரு வெயிட்டிங் பீரியடை நான் சொல்லலை. ஆல்ரெடி ஒரு நல்ல உங்களுக்கு ஏற்ற பேருக்காக இத்தனை வருஷமாக வெயிட் பண்ணி தான் நடுவில் வந்தவங்களும் அவங்களா இருக்குமோ நினச்சி நீங்கள் நம்பி போய் ஏமாந்துட்டீங்க. ஸோ அதுவுமே ஒரு லாங் டேர்ம் வெயிட்டிங் தான் டு மீட் யுவர் ரைட் பர்சன். ஸோ அந்த ரைட் பர்சன் எப்போ வராங்க அப்படின்னா, நீங்கள் இப்போ இவங்களை பிளாக் பண்ணிவிட்டு உங்கள் ஸ்டாண்டில் நீங்கள் நிற்கிறீங்க, விச் இஸ் கம்ப்ளீட் பிளாக். நான் சொல்கிறது சும்மா இப்போதைக்கு பிளாக் பண்ணிட்டு போயிட்டேன், ஆனால் அதுக்கப்புறம் அவங்க திரும்ப நம்மக்கிட்டே வந்து ஐஸ் வைக்கிற மாதிரி பேசிட்டு உடனே நீங்கள் திரும்ப மாறிட்டீங்க அப்படின்னா அது பிளாக் கிடையாது. அவங்க அப்படியே வந்து பேசினாலுமே அதுக்கு விழாம நீங்க எப்படி இல்லை முடியாது, உன் கேரக்டர் எனக்கு தெரிஞ்சு போச்சு, நீங்க தான் மாறுற ஆளே கிடையாது அப்படின்ட்டு நீங்க எப்போ உங்களுடைய ஸ்டாண்ட்ல நீங்க அப்படி நிக்கிறீங்களோ அந்த ஃபேஸ் நீங்க வந்துட்டீங்கன்னா தான் நீங்க இந்த பர்சனை கம்ப்ளீட்டாவே உங்க லைஃப்ல இருந்து எண்ட் பண்ணிட்டீங்கன்ற அர்த்தம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் எப்போ பண்ணிவிட்டு உங்கள் லைஃப்பை லீட் பண்ணிட்டு வரப்போ சடன்லி அவுட் ஆஃப் நோவேர் இந்த பர்சன் உங்கள் லைஃப்பில் தானாகவே வருவாங்க. நீங்கள் அவங்கள போய் தேடணும்னு அவசியமே இல்லை. யூனிவர்ஸ் வில் மேக் திஸ் ஹேப்பன் டு யூ. அப்புறம் அவங்களோட ஒரு நல்ல கனெக்ஷன் உருவாகும், லவ் உருவாகுது, ஃபேமிலி வர போகிறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குது, விச் இஸ் குட். நான் ஒரு ட்ரெய்லரே இங்கே பார்த்துட்டு இருந்தேன் கார்ட்ஸில், எடுக்க நல்ல நல்ல கார்ட்ஸு. நான் வாயடிச்சு போயிட்டப்பா. இப்போ நீங்கள் பார்த்தீங்களா எப்படி டக்குன்னு அந்த 3 கார்டு வந்துச்சு? யூ ஆர் எண்டிங் சம்திங் ஃபார் ஸ்டார்ட் ஆஃப் அ பெட்டர் நியூ லவ் ஸ்டோரி. வாவ், ஒரு மினி படமே நான் இங்க பார்த்துட்டேன். நல்ல படமா இருக்கு. இது பார்க்குற நிறைய பேருக்கு ஆமா இது எனக்கு தான், இதுதான் என் சுச்சுவேஷன் அப்படின்ட்டு உங்களுக்கு ஃபீல் ஆகுது அப்படின்னாவே இது உங்களுக்கான ரீடிங் தான். ஓகேவா? சரியா? யூ வில் பி வெரி மச் ஹாப்பி. நீங்கள் ரொம்ப நாள் காத்துட்டு இருந்த அந்த உங்களுக்கு பிடிச்ச உங்கள் லைஃப்பை சந்தோஷமாக்க போகிற அந்த நபர் கண்டிப்பாக வருவாங்க. ஓகே, சரி. வாட்ஸ் நெக்ஸ்ட்? நானா எடுக்கணும்னு நினைச்சாலும் கார்ட்ஸ் ஆர் பாப்பிங். சரி, இன்னும் ஒரு கார்டு. ஏஸ் ஆஃப் ஸ்வார்ட்ஸ், எம்பரர், அகெயின் மேன் ஆஃப் வாண்ட்ஸ். ஓகே, இங்க நிறைய பேருக்கு வெயிட், ஒரு கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கிறேன். அகெயின் லவ்ப்பா, அகெயின் லவ்.
ரொம்ப ஸ்ட்ராங் மெசேஜ் தான் வருது. பட் இங்க எப்படி இருக்குன்னா, யாரோ உங்களை அப்ரோச் பண்றாங்க, பட் நீங்க அவங்க ஆஃபரை எடுக்க தயாரா இல்லை. மேபி ஃபினான்ஷியலி ஈக்குவலாக இல்லைன்ற மாதிரி ஒரு இன்செக்யூரிட்டிஸ் யாருக்கும் இருக்கு. அதனால இந்த பர்சனை வந்து நீங்கள் அலோவ் பண்ணாமல் ரிஜெக்ட் பண்ணுறீங்க. பட் அவங்க கிட்ட நல்ல இன்டென்ஷன்ஸ் தான் இருக்கு. ஆமாம், தே ஆர் கிரவுண்டட் கைஸ். அவங்கெல்லாம் வந்துட்டு பிளேயர் கிடையாது. நீங்கள் இங்கே எனக்கு என்ன தெரியுதுன்னா, ஒரு பர்சனை வந்து நீங்கள் தப்பாக நினச்சிட்டு இருக்கீங்க. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த லாஸ்ட் ஒன். டாக்ஸிக். இவங்க வந்து உங்ககிட்ட ஹார்ம்ஃபுல்லாக எதுவுமே பண்ணலை. ஆனால் என்னமோ உங்களுக்கு வந்துட்டு சுற்றி இருக்கவங்க சொல்கிறத கேட்டு இந்த மாதிரி எதுவுமே நீங்கள் ஆக்சுவலாக பார்க்கல. ஆனால் மற்றவங்க பேசுகிறத கேட்டு அப்படியே நீங்கள் அவங்க அப்படிதான்ற மாதிரி டிசைடே பண்ணிட்டு இருக்கீங்க. பட் அந்த பர்சன் ஆக்சுவலாக அப்படி கிடையாது. அவங்க உண்மையிலேயே ரொம்ப நல்ல டைப் தான். ஆமாம், ஃபினான்ஷியலி இங்கே ஏதோ கோத்ரூ பண்ணுறீங்க, ஃபினான்ஷியலி இன்செக்யூர் அப்படின்ட்டு நான் ஸ்டார்டிங் சொன்னேன். ஸோ அந்த ஒரு விஷயத்துல தான் இங்கே வந்து யாருக்கோ யார் மேலேயோ ஒரு ட்ரஸ்ட் இல்லாமல் இருக்குது. மேபி இந்த பர்சன் வந்து ஃபினான்ஷியலி நாட் குட், அதனால் அவங்களோட ஆஃபரை நிறைய பேர் இங்கே ரிஜெக்ட் பண்ணுறீங்க. இது வைஸ் வர்ஸாவாக கூட இருக்கலாம். நீங்கள் ஃபினான்ஷியலி அந்த பர்சனுக்கு ஏற்ற ரேஞ்சில் இல்லை. ஸோ அவங்க வந்து நம்மளை வந்து ஒழுங்காக ட்ரீட் பண்ண மாட்டாங்களோ லேட்ரான் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் வந்துட்டு அவாய்ட் பண்ணுறீங்க. இது ஒரு சில பீப்புள். பட் இட்ஸ் ஓகே. இது வந்து உங்களுடைய இன்ட்ரெஸ்ட், உங்களுடைய இஷ்டம்தான். அட் லாஸ்ட் யாரோட விருப்பமும் மாற்றுறதுக்கு ரைட்ஸ் கிடையாது. ஸோ அது உங்களுடைய விருப்பம் தான். ஓகே, வாட் எல்ஸ்? வேற என்ன? பார்க்குற பல பேர். ஐயோ, எத்தனை பேருப்பா வந்து இங்கே சிங்கிளாக இருந்துட்டு வந்து பார்த்துட்டு இருக்கீங்க? எத்தனை தடவை ஏஸ் ஆஃப் கப்ஸ்? பாட்டம்ல ஏஸ் ஆஃப் பென்டக்கிள்ஸ் இருக்கு. இந்த ஆள் திரும்ப வந்துட்டாயா போன ரீடிங்ல இருந்து? சொன்னோன்னே வரான், மெசேஜோட வரான். வரான தெய்வமே, சொன்னதையும் திரும்ப திரும்ப சொல்ல முடியாதுல்ல. ஓகே, சிங்கிள்ஸ், உங்களுக்கு ஒரு பர்சனை போய் மீட் பண்ணுறீங்க போல், இல்லை ஒரு பர்சன் உங்களை வந்து பார்ப்பாங்களா, ரொம்ப நாளாக பிரிஞ்சு இருக்கும்னா எஸ், அதுக்கான ரீயூனைட் ஆகிற அந்த சுச்சுவேஷன் இருக்குது. சில பேருக்கு இங்கே கெரியரில் வேற ஒரு லம்பாக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருது உங்கள் கெரியர் ஸ்டெபிலிட்டிக்காக. ஆமாம், மேபி இந்த பர்சன் மூலமா உங்களுக்கு ஒரு ஜாப் ஆஃபரும் வருது. இது மேபி ரிலேட்டட் டு லவ்வாக இருக்க வாய்ப்பு இல்லை. someone is providing you a job. அது உங்களுக்கு ரீலொகேஷனுக்கான வாய்ப்பை ஏற்படுத்துது. ஸோ யூஆர் ட்ராவலிங் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் இந்த ஜாபுக்காக. உங்களோட கெரியரை ஒரு நியூ பிளேஸில் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க. அதுக்காக ஹாப்பியாக இருக்கீங்க, விச் இஸ் குட். ஸோ வேலை இல்லாமல் இருக்க உங்களுக்கு மெயில்ஸை செக் பண்ணிகிட்டே இருங்க. சீக்கிரமே உங்களுக்கு வந்துட்டு யூ ஆர் செலக்டட்ன்ற மாதிரி ஆஃபர் லெட்டர் வரலாம். ஆர்
எக்ஸாம் பாஸ் பண்ணுவேனா இல்லையா அப்படின்னு திங்க் பண்ணிகிட்ருக்கவங்களுக்கு எக்ஸாம் பாஸ் பண்ணதுக்கான ஒரு இது வரும். சம்திங் உங்களுடைய கெரியர், உங்கள் ஜாப் லைஃப்பில் ஒரு நியூ ஸ்டெப் இருக்குது, ஒரு நியூ சேஞ்ச் இருக்குது. ரீலொகேஷனும் பார்த்துட்டோம். ஓகே, வாட் எல்ஸ்? Page of Swords, Five of Cups, Eight of Cups. நிறைய பேருக்கு பிரேக்கப், யாரோ உங்களுக்கு பிரேக்கப் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு ஏதோ ஒரு மெசேஜ் வந்திருக்கு, அவங்க அதில் வந்துட்டு இல்லை இது சரி வராது சொல்லிட்டு உங்களை விட்டு போயிருக்காங்க. பிகாஸ் நீங்கள் ஏதோ அவங்கள ஹர்ட் பண்ணியிருக்கலாம். இது உங்கள் சைடில் இருந்து தான் பிரச்சனை. ஏதோ இங்கே சரி வரல, அதனால அந்த பர்சன் டோட்டலாகவே எண்ட் பண்ணிட்டாங்க. அவங்க திரும்ப வருவாங்க அப்படின்னு நினச்சி பார்க்குறீங்க அப்படின்னா நோ, எண்ட் ஆயிடுச்சு. இந்த கனெக்ஷன் எண்ட் ஆயிடுச்சு. ஆமாம், கன்ஃபர்மேஷனும் வந்துடுச்சு. ஸோ திங்க் பண்ணி பாருங்கள். இது நான் சொல்கிறது, நீங்கள் தான் ஆக்சுவலாக ஹர்ட் ஆகிருக்கீங்கன்னா இது உங்களுக்கான மெசேஜ் இல்லை, ஜஸ்ட் இக்னோர். இது ஃபார் த பீப்புள் ஹூ டஸ் சம்திங் டு யுவர் பேர். தெரிஞ்சோ தெரியாமலோ உங்களோட ஈகோ ஒன்றுத்தை வச்சுட்டு உங்கள் பேரை ரொம்பவே இங்கே டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கீங்க. அவங்க ரொம்பவே பொறுமையாக இருந்திருக்காங்க உங்ககிட்ட. பட் அவங்கள வேல்யூவோட நீங்கள் யூஸ் பண்ணலை. ஸோ அவங்க உங்களை விட்டு மனசார விலகிட்டாங்க. இது செட்டும் ஆகாதுன்னு உங்ககிட்ட சொல்லிட்டு போயிட்டாங்க. இப்போ நீங்கள் உட்காந்துட்டு எல்லாம் போச்சே அப்படின்னு வருத்தப்படுறதுல எந்த ஒரு யூஸும் இல்லை. டைம் இருக்கப்போ அதை ஒழுங்காக யூஸ் பண்ணிக்கல. நீங்கள் இப்போ அழுது மண்டையை உடச்சி எந்த பிரயோஜனமும் இல்லை. அவங்கள அவங்க போக்குக்கு விட்டுருங்க. அவங்க இப்போவாச்சும் ஹாப்பியாக இருக்கட்டும். இது ரொம்ப சில பீப்புளை நம்ம ஹாப்பியாக வச்சுருக்கோம் தான் நினச்சிட்டு நம்மளும் பண்ணுவோம். பட் அது அவங்களுக்கு உண்மையிலே அது அவங்களுக்கு தேவைப்பட்டிருக்காது. அவங்க எதிர்பார்த்த படிக்கு நீங்களும் இல்லை, நீங்கள் எதிர்பார்த்த படிக்க அவங்களும் இல்லைன்னா அது வேணாம். அதை ஒர்க் ஆன் பண்ணலான்ற எவ்வளோ பிடிச்சி வச்சு ட்ரை பண்ணாலும் அது செட் ஆகாதுன்றது செட் ஆகாமல் தான் போகும். ஓகே, வேற ஓகே, ஐ ஃபீல் லைக் வேற டாரட் கார்ட்ஸ் டெக் எடுக்கணுன்ட்டு. Five of Pentacles, Seven of Swords. ஐயோ, ஓகே, அகெயின் வார்னிங். அது ஏன் இது ஸ்டார்டிங் எடுக்கும்போதும் ஒரு வார்னிங் தான் வந்துச்சு, இப்போவும் ஒரு வார்னிங். பட் திஸ் இஸ் ரிலேட்டட் டு மணி. யார் மேலேயா நம்பி அவங்க கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு பெரிய லம்ப் அமௌண்ட்டை கொடுத்து ஏமாறாதீங்க பீப்புள். வேணாம்.
அவங்க உங்களை எமோஷ்னலி சென்டிமெண்ட் ஆக்கி காசு கேட்பாங்க. அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுல ஓகே அப்படின்னா ஹெல்ப் பண்ணலாம், அது பிரச்சனை இல்லை. பட் திருப்பி தரேன்னு சொல்லிட்டு ஒரு லம்ப் அமௌண்ட் வாங்குறாங்க அப்படின்னா அது கண்டிப்பா ரிட்டர்ன் வராது. அதனால அவங்க கிட்ட கொடுக்காதீங்க. அவங்க அதை வாங்கிட்டு அபேஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. அது உங்களுக்கு ரிட்டர்ன் வரவே வராது. அது காணல் நீர் மாதிரி அப்படியே போயிடும். வர மாதிரியே இருக்கும், ஆனா அது உண்மையிலே அது வராது. ஆமா. ஓகே, வேற என்ன மெசேஜஸ்? 8 of Pentacles, 3 of Swords, 5 of Swords, Sun. ஓகே, இங்க மக்களே, நீங்க வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்கு மரியாதை இல்லாம நீங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க. அது உங்களுக்கு பிடிக்கவும் இல்லை. நீங்க எவ்வளவோ எஃபர்ட் போட்டு எவ்வளவோ பண்ணிட்டு இருக்கீங்க, ஆனா உங்களை யாரும் மதிக்கல. ஸோ ஒரு சேஞ்ச்காக நீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களோட இந்த கஷ்டம் சீக்கிரமே தீரப்போகுது. நீங்க இந்த சிச்சுவேஷன் விட்டு நீங்க வெளியே வந்துருவீங்க. அதுக்கான அந்த நேரமும் கிட்ட நெருங்கிடுச்சுன்ற மாதிரி ஒரு மெசேஜ். உங்க உழைப்புக்கு இந்த இடத்துல பலனே இல்லை, ஆனா நீங்க அவ்வளோ பண்ணிட்டு உங்களுக்கு கெட்ட பேர் தான். உங்களுக்கு மதிப்பு இல்லை, மரியாதை இல்லை, உங்களை நிறைய பேர் மட்டம் தட்டுறாங்க. பண்ணாத தப்புக்கு பழி உங்க மேல போட்டுட்டு இருக்காங்க. அந்த கெட்ட பேரெல்லாம் சுமந்துட்டு இன்னமும் நீங்க அங்க இருக்கீங்கன்னா இனிமே அந்த சிச்சுவேஷன்ல இருந்து நீங்க வெளியே வர்றதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருது. அந்த நேரம் கிட்டே வந்துருச்சு. அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த ரெஸ்பெக்ட்ன்றது கிடைக்கும். இது வேலையாட்களுக்கு மட்டும்தானா? ஹவுஸ் ஒய்ஃப் உங்களுக்கும் வீட்டில் அவ்வளோ வேலை பார்த்துட்டு இருக்கீங்க, ஆனால் உங்களுக்கு ஒரு மரியாதையும் இல்லை. அது அப்படியே சேஞ்ச் ஆகிற ஒரு சிச்சுவேஷன் வருது. சீக்கிரமே உங்களை யாரெல்லாம் அசிங்கப்படுத்தினாங்களோ அவங்களுக்கான அந்த லெசன், அந்த லேர்னிங் பீரியட் ஸ்டார்ட் ஆக போகுது. அவங்க இப்போ அனுபவிக்க போறாங்க. உங்களுடைய அருமை அவங்களுக்கு தெரிய வரும். ஆமா. ஸோ இது உங்கள் ஒர்க்லேயோ ஆர் உங்களுடைய நார்மல் லைஃப்பில் உங்கள் வேல்யூ புரியாமல் அசிங்கப்படுத்தின எல்லாருக்குமே நீங்கள் இப்போ ஒரு மூட்டை அளவு கறி எடுத்து அவங்க மூஞ்சில ஊசுற மாதிரியான ஒரு இதுதான் நடக்க போகுது. குட். அது நீங்களா பண்ணணும்னு அவசியம் இல்லை, யூனிவர்ஸே பண்ணும். விதியே எழுத போகுது இனி. ஓகே, சாரி. இப்போ எனக்கு ஃபைனல் ஒரு மெசேஜ், இதை பார்த்துட்டு நம்ம இதை கார்ட்ஸ் பார்ப்போம். ஓகே, ஃபைனல் என்ன மெசேஜ்? Temperance, Swords, Hierophant. ஓகே, என்னன்னா நீங்க லைஃப்ல ஒரு போராட்டத்துல இருக்கீங்க. இது எவ்வளோ சிச்சுவேஷனுக்கு வேணாலும் இருக்கலாம். பட் நீங்க ஒரு ஸ்ட்ரகிள்லே இருக்கீங்க. அதுக்கு இவ்வளோ நாளும் உங்களுக்கு ஹெல்ப்புக்கு யாரும் இல்லைன்னு நினச்சிங்கன்னா ஆள் இருக்கு.
இது 3 கார்டுலையுமே நோட்டீஸ் பண்ணீங்களா? ஹெல்ப்புக்கு போறாங்க. இங்கேயும் 2 பேர் கூட இவர் ஹெல்ப்புக்கு தான் கூட போறாங்க. இங்கேயும் என்ன பண்ணும் தெரியல, ஹெல்ப்புக்கு ஒருத்தர் கைடன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ இந்த மெசேஜ் எனக்கு எப்படி இருக்குன்னா, இத்தனை நாள் நீங்க இவ்வளோ ஸ்ட்ரகிள் பட்டுட்டு வரீங்க, யார் மூலியமாவது உங்களுக்கு ஒரு ஹெல்ப் கிடைச்சிட்டே வந்துட்டு இருக்கும். ஒரு பர்சனாவே இருக்கணும்னு அவசியம் இல்லை, அவ்வளோ நீங்க தாண்டி வந்தப்போவுமே உங்க மனசுல இருந்தே அதுக்கான ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சிருப்பீங்க. யூ ஹாவ் லேர்ன்ட் யுவர் லெசன்ஸ், லேர்னிங் லெசன்ஸ். ஸோ லாஸ்ட் மெசேஜ் முடிக்கிறப்போ ஒரு நல்ல டச்சோட முடிச்சிட்ருக்காங்க யூனிவர்ஸ் இந்த ரீடிங். விச் இஸ் நீங்கள் கற்றுக்கிட்ட நிறைய லைஃப் லெசன்ஸ் உங்களுக்கு இனிமே வரப்போகிற இதில் யாரோட ஹெல்ப்பும் இல்லாமல் ஒண்டிக்கட்டையாக நீங்களே பயங்கரமாக டேக்கிள் பண்ணக்கூடிய அந்த ஒரு சக்தி உங்களுக்குள்ளேயே இருக்கு. மெஜிஷியன், செஸ்ல ஜென்ரல் இருப்பாங்கள்ல, மந்திரி, எங்க எப்படின்றது கிங்கை விட அவர் தான் வந்து ஒரு பயங்கரமான ஒரு ரோல் பிளே பண்ணுவாங்க. ஈவன் அந்த காலத்துல ராஜாக்களுக்கே நீங்க என்ன பண்ணணும்னு சொல்றதே மந்திரியா தான் இருக்கும். ஸோ உங்கள் லைஃப்பை இனி நீங்கள் யார்கிட்டயும் டிபெண்ட் பண்ணி இருக்க போகிறதில்ல. அந்த இதெல்லாம் நீங்கள் கடந்து லைஃப் லெசன்ஸ் லேர்ன் பண்ணி வந்துட்டீங்க. இப்போ நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இனி என்ன வந்தாலும் அதை ஒரே ஆளாக நின்று ஜெயிப்பீங்க. ஒருத்தங்களை தேடி போய் அவங்க காலில் விழுந்து எதுவுமே தெரியாம இருந்த நீங்க இப்போ எல்லாம் தெரிஞ்ச ஒரு ஜெனரல் ஆயிட்டீங்க, மந்திரி. which is good experience. ஸோ இந்த ஃபேஸ்லேயும் இன்னும் ஸ்டில் இருக்கீங்கன்னா இப்படி ஒரு ஃபேஸுக்கும் நீங்கள் வருவீங்க கூடிய சீக்கிரம். ரொம்ப சந்தோஷம். குட், வெரி குட். நல்ல நல்ல மெசேஜஸ் பார்த்தோம். ஆமாம், லெட்ஸ் சி. இப்போ இது உங்களுடைய ஒரு போனஸ் மெசேஜ். இப்போ இந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, அதாவது இந்த கண்ணாடி நீங்கள் சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன போனஸ் மெசேஜ்? ஆல் டைட் அப். இதுலேருந்து எனக்கு என்ன தெரியுது அப்படின்னா, நீங்கள் இப்போ கரண்ட்லி ஒரு சுச்சுவேஷனில் மாட்டிக்கிட்டு வெளிவராமல் இருக்கீங்க. இந்த கண்ணாடியை போட்டுட்டு இருந்தா எதுவுமே கிளியராக தெரியாது. எந்த கூலர்ஸ் நீங்கள் போட்டுட்டு இருந்தாலுமே ஆக்சுவலாக பார்க்குற அந்த இது உங்களுக்கு தெரியாது. சம்திங் ஒரு ஃபில்ட்ரோட தான் உங்களால் அந்த இதை பார்க்க முடியும். அந்த மாதிரி தான் இப்போ உங்கள் சுச்சுவேஷன்லேயும் நீங்கள் மாட்டிகிட்டு இருக்கீங்க. விச் இஸ் நீங்கள் எடுத்த இந்த கண்ணாடிக்கும் இதுக்கும் என்னால் ரிலேட் பண்ண முடியுது. மாட்டிகிட்டு இருக்கிற சுச்சுவேஷன்லேருந்து எனக்கு வீடியோவே வராதான்னு நினச்சிட்டு இருக்கீங்க. பட் நீங்கள் பார்க்குற வியூவை மாற்றணும். சேஞ்ச் திஸ் கிளாஸஸ், அந்த ஃபில்டரை மாற்றிடுங்க. நீங்கள் பார்க்குற அந்த வியூவை மாற்றி வேற ஒரு வியூவில் அந்த சுச்சுவேஷனை பாருங்களேன். இதென்ன கயிறு தானா, நான் அது வேற என்னமோல நினச்சிட்டு இருந்தேன் சொல்லி அந்த கயிறை கட் பண்ணிட்டு நீங்கள் வெளியே வந்துடலாம். நீங்கள் என்ன சுச்சுவேஷன் நினச்சி நீங்கள் இதை எடுத்துருக்கீங்களோ அதுக்கு இது ரிலேட் ஆகும். ஓகே, சேஞ்ச் யுவர் வியூ. ஓகே, அண்ட் வாட் எல்ஸ்? மியூசிக்.
Express yourself by playing an instrument or singing. Music will lift your spirits. எனக்கு தெரிஞ்சு இது எனக்கு என்ன தெரியுதுன்னா, டக்குன்னு நீங்கள் மியூசிக் கேட்கும்போது ஒரு சில லிரிக்ஸ் வந்து உங்களுக்கு இந்த சுச்சுவேஷனுக்கு வேற ஒரு வியூவை காமிச்சு கொடுக்குமோ அப்படின்ட்டு எனக்கு தோணுது. This may be helpful. இது add on point. And also major thing, change your glasses. நீங்கள் கோ த்ரூ பண்ண அந்த சுச்சுவேஷன் எதில் மாட்டிட்டு இருந்திருக்கீங்களோ அது ஒரு கிளியர் வியூவோட பார்க்க வேண்டிய டைம் இது. எந்த ஃபில்டரோடையும் இப்போ பார்க்காதீங்க. ஃபில்டர் நான் சொல்கிறது என்னென்னா, நீங்களே ஒரு விஷயம் அங்கே சரியில்லைன்னு தெரியுது, அதில் நீங்களாக வாண்டடாக போய் மாட்டிகிட்டு இருக்கீங்க. சரியில்லைன்னு தெரிஞ்சும் இந்த பர்சன் சரியாயிடுவாங்க, ஆர் இவங்கள நான் நம்புகிறேன், இந்த சுச்சுவேஷன் எனக்கு இப்படி நான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, நான் அதில் இருக்கேன், அது பரவாயில்ல நீங்கள் உங்களே தேத்திக்கிட்டு ஒரு ஃபில்டர் போட்டு இருக்கீங்கல்ல, அதுதான் அப்போ மாட்டிகிட்டே இருக்க வேண்டியதான். ஸோ அதை மாற்றுங்க, வியூவை மாற்றுங்க. அவங்க மாற போகிறது, நீங்கள் தான் மாறணும். இதுதான் இதில் எனக்கு வர ஸ்ட்ராங்கான மெசேஜ். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இந்த ஆப்ஷன் 2 சூஸ் பண்ண உங்களுக்கு The Thinking Woman, Women's Day அப்போ women card, which is nice. Thinking Womanக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, நீங்கள் கோ த்ரூ பண்ணுற எந்த சுச்சுவேஷனாகவும் இருக்கட்டும், இப்போ நீங்கள் என்ன நினச்சிட்டு இந்த ரீடிங் எக்ஸ்பெக்ட் பண்ணி வரீங்களோ அந்த சுச்சுவேஷனை நீங்களே வந்து திங்க் பண்ணணும், யோசிக்கணும். நீங்கள் யோசிச்சாவே உங்களுக்கு அதுக்கான பதில் தெரிஞ்சிருமா. நிறைய பேர் இங்கே என்னன்னா ரொம்ப யோசிச்சுட்டும் குழப்பிக்கிட்டு இருப்பீங்க. ஸோ எதுவுமே ஒரு பேலன்ஸ் வச்சுக்கணும். நீங்க வந்து நிறைய ரிசர்ச் பண்றாங்க, விச் புக்ஸ் இருக்கு. எனக்கு எப்படி தெரியுதுன்னா, இந்த சன்ஃப்ளவர் பார்த்தோன்னே எனக்கு இப்போ திடீர்னு ஒன்று தோணுது. சன்ஃப்ளவர் பற்றி உங்களுக்கு ஒன்று தெரியும், அது சூரியன் உதிக்கிற போது அங்கேருந்து இது அதை பார்த்துக்கிட்டே தான் இருக்கும், அப்படியே திரும்பி இது சன்செட் அப்போ இது சுருங்கிடும். கரெக்டா? சன்ஃப்ளவருக்கு அந்த ஒரு பவர் இருக்கு. ஸோ நீங்கள் இது வந்து ஸ்ட்ராங்காக எனக்கு ஒரு உமனோட எனர்ஜி வருது. இல்லாட்டியும் பரவாயில்ல, எல்லா ஜென்ஸுக்குமே உங்களுக்குள்ள மாஸ்குலின் அண்ட் ஃபெமினின் ரெண்டு எனர்ஜியுமே இருக்கும் ஒரு மனுஷங்களுக்கு. உமனுடைய ஒரு கைண்ட்னஸ், கைண்ட் ஹார்ட், மேனுடைய ஒரு ஸ்ட்ராங் அண்ட் பவர்ஃபுல் எனர்ஜி அந்த மாதிரி கலந்து இருக்கும். சில உமன்லாம் மேனை விட தைரியமாகவும் இருக்கிறாங்க, அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அவங்களுக்கு மாஸ்குலின் எனர்ஜி அதிகமாக இருக்கும், அந்த மாதிரி சொல்கிறது இருக்கு இல்லையா. ஸோ இது பார்க்குற உங்களுடைய ஃபெமினைன் குவாலிட்டி அது என்ன பண்ணுதுன்னா, வேற ஒருத்தங்களை டிபெண்ட் பண்ணியே இருக்கு. இந்த சன்ஃப்ளவர் மாதிரி அவங்க என்ன சொன்னாலும் அந்த டைரக்ஷன்லேயே போகிறது. பட் அந்த சன் இல்லாமல் அதுவும் சுருங்கிடும். பட் திங்கிங் உமன் என்னன்னா, அந்த சன் இல்லாமலேயும் என்னால் ஏன் சன் இல்லாமல் பிரைட்டாக இருக்க முடியாதா அப்படின்ற மாதிரி ஒரு தாட் உங்களுக்கு ஆல்ரெடி வந்திருக்கும். இல்லை இனிமே நீங்கள் அந்த பாயிண்டில் யோசிக்கணும். லேர்ன், அப் ஸ்கில், நிறைய நீங்கள் கற்று தெரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. ஒருத்தவங்க போடுற கோட்லேயே நீங்கள் இப்போ போயிட்டுருக்கீங்கன்னா, இனி உங்களுக்குன்னு நீங்கள் தனியாக இண்டிபெண்ட்டாக இருக்க வேண்டிய டைம். டோன்ட் வேஸ்ட் யுவர் லைஃப். ரொம்ப தேவையில்லாத தாட்ஸ்லேயே போட்டு ரவுண்டு கட்டிகிட்டு இருக்கீங்க. அந்த தாட்ஸ் யாருன்னா வேறு ஏதோ ஒரு பர்சன் உங்களை வந்து இந்த சன்ஃப்ளவர், இந்த சன்னு மாதிரி
அவங்க உங்கள் மைண்டை குழப்பிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் தனியாக யாரோடைய தாட்ஸையும் பார்க்காம நீங்கள் திங்க் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் இது. மெடிடேட் வந்திருக்கு. Reconnect with your inner spirit, walk, practice yoga, meditate or listen to music. Again music? New music. கண்டினியூ ஆகிற மாதிரி இருக்கு. சரி, ஓகே. உமன்ஸ் டே ஸ்பெஷல் சொல்லிட்டு ரெண்டுமே உமன் தான் இருக்காங்க பிக்சரில். லெட்ஸ் சி. பட் இங்கே என்னன்னா அதே தான் மெடிடேஷன் விச் இஸ் நம்மளுடைய மனசோட ஒரு கனெக்ட் பண்ணுற ஒரு விஷயம் தானே அந்த மெடிடேஷன். மெடிடேஷன் ஏன் பண்ணுறோம்? சுற்றி நடக்கிற தேவையில்லாத தாட்ஸ் எல்லாம் நம்ம யோசிச்சு லைஃப்பை வேஸ்ட் பண்ணாமல் அட்லீஸ்ட் அந்த பண்ணுற ஒரு கொஞ்ச நேரத்தில் நமக்கான ஒரு விஷயம், நம்ம ஒரு சோல் கூட கனெக்ட் ஆகிற நமக்கு பிடிச்ச விஷயங்கள், நம்மளை எப்படி இம்ப்ரூவ் பண்ணிக்கிறது, இந்த மாதிரியான நமக்கான டைம் எடுத்து மெடிடேட் பண்ணுறது, உங்கள் சோலோட நீங்கள் கனெக்ட் ஆகிற விஷயம் தான் இந்த மெடிடேஷன். ஸோ மற்றவங்கள டிபெண்ட் பண்ணி இருக்கிற இந்த சன்ஃப்ளவர் எல்லாமே இப்போது நீங்கள் உங்களுக்குன்னு பிரைட்டாக இருக்கிற மாதிரியான அந்த ஒரு ஃப்யூச்சரை நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது தான் எனக்கு இதில் வருது. ஸோ மெடிடேட் பண்ணுங்கள். ஆக்சுவல் யோகா பண்ணணுன்றது நான் சொல்லலை, பண்ணுறவங்களும் இருக்கீங்க, பண்ணலாம். பட் திங்க் இன் திஸ் டைரக்ஷன் அப்படின்ற மாதிரி. சரி, இப்போ ஆப்ஷன் 3. இந்த அழகான பிங்க் லிப்ஸ்டிக் சூஸ் பண்ணியிருக்கீங்கன்னா உங்களுக்கான என்ன மெசேஜ்? வாவ், மேன் ஹோல்டிங் அ ஹார்ட்டா. ஓகே, சிங்கிள்ஸ் இருக்கீங்க, உங்கள் லைஃப்பில் கல்யாணமே நடக்காமல் இருக்கு, ஆர் லவ் லைஃப் எதுவுமே இல்லாமல் இருக்கு, ஆர் லவ் இருந்துமே இல்லை எதுவுமே சரி வரல அப்படின்னு ஒரு லவ்வில் ஹோப்பே போயிருக்கும். பட் உங்கள் லைஃப்பில் ஒரு மேன் வராங்க உங்களுக்குன்னு ஒரு லவ் தரத்துக்கு. ஒரு கல்யாணம் ஆகிட்டுமே உங்களுக்குள்ள அந்த ஒரு நல்ல லவ் இல்லாமல் ஃபீல் பண்ணிட்டு இருக்க உங்களுக்கு எல்லாருக்குமே உங்கள் பேர் நீ லவ் பண்ணுறத நீங்கள் பார்ப்பீங்க. லவ் லைஃப் இங்கே இம்ப்ரூவ் ஆகுது. ஒன் லைனர் இங்கெல்லாம் அட்வைஸாக போச்சு. இங்கே நான் அட்வைஸ் கொடுக்க எதுவுமே இல்லை, பார்த்தாலே தெரிஞ்சிச்சு. கேரிங் வரப்போகுது. நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே உங்கள் பேர் இருப்பாங்க. நீங்கள் எதை லூஸ் பண்ணியிருந்தீங்களோ அது உங்களுக்கு கிடைக்க போகுது வித் ரிகார்ட்ஸ் டு லவ். சரி, என்ன சி சயின்ஸ்? Your past loved ones are never far from you. Notice the signs they send you. ஓ, இங்கே ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான மெசேஜ். சில பீப்புள், சாரி டு சே திஸ், சில பீப்புள் உங்களுடைய லவ்டு ஒன்ஸை நீங்கள் இழந்திருப்பீங்க. லிட்ரலி இழந்திருப்பீங்க நீங்கள். ஸோ யுவர் பாஸ்ட் லவ்டு ஒன்ஸ் அவங்க உங்ககிட்ட சயின்ஸ் மூலியமாகவே அவங்க சொல்லிட்டு தான் இருக்காங்க, நான் கூட தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி. இது ரொம்ப சில பீப்புளுக்கு. அண்ட் ஆல்சோ தே வாண்ட் யூ டு ஃபைண்ட் அ நியூ லவ். அவங்கள நினச்சிட்டும் இருக்க வேண்டாம், நீ மூவ் ஆன் பண்ணு, உனக்குன்னு ஒரு லைஃப் வேணும், பார்த்துக்கோ, அமைச்சுக்கோன்ற மாதிரி ஒரு ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறாங்க. லிப்ஸ்டிக். லவ் லைஃப் இங்கே உங்களுக்கு ரொம்பவே காம் அண்ட் ஹாப்பி கம்ஃபர்டபுள் ஜோனாக இனி அமையும் லவ் லைஃப்பில். ஓகேவா? ஓகே கைஸ், இந்த ரீடிங் உங்களுக்கு பொதுவாக எப்படி இருக்குன்றத சொல்லுங்கள் கமெண்ட்ஸில். ஆல்சோ எதெல்லாம் ரெசனேட் ஆச்சு, எதெல்லாம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இந்த கைடன்ஸில் அப்படின்றதும் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள். சரி, ஓகே, வேறு ஒரு ரீடிங்கை திரும்ப உங்களை சந்திக்கிறேன். until then, bye from Mansi. Thank you so much.